வளம் இல்லையம்பலம் எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலையை மலையானே போற்றி போற்றி. நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் திருநாளை போவார். அவருடைய பெயர் இயற்பெயர் நந்தனார். அவருக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுனால நாளை போவார்ங்கிறது போய் திருநாளை போவார்னு மரியாதையாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நம்ம வரலாற பார்க்க போறோம். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செம்மையே திருநாளை போவார்க்கும் ஐயேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இது சோழ நாட்டில் உள்ள ஆதனூர் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவர். இவங்க புலையூர் என்னும் அந்த இனத்தை சேர்ந்தவங்க. எப்படின்னா இவங்க இந்த ஆற்றங்கரை ஓரமாலாம் வசிப்பாங்க. அவங்க ஆடு மாடு கோழின்னு எல்லா உயிரினங்களையும் வளர்ப்பாங்க. ரொம்ப மாசு தூசி எல்லாம் நிறைந்த இடத்துல வளர்ந்தவர் அவர். அங்கே எல்லாருமே குளிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த வேட்டியை அவுத்து வச்சுட்டு கழுத்து வரைய குளிச்சுட்டு ஒளியாந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல இவர் ஒரு பளிங்கு மாதிரி இருந்தாராம். தினமும் காலைல எழுந்து குளித்து நீராடி சிவபூஜை செய்து சுவாமியை வழிபட்டுட்டு இருந்திருக்காரு. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இவர் என்ன செய்வாருன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சிவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவாராம். இவர் திருநீர் ஃபுல்லா உடம்பெல்லாம் பூசி நெத்தி நிறைய பூசி ருத்ராட்சம்லாம் அணிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்க அந்த வயசுல உள்ளவங்கலாம் சொல்லுவாங்களாம், இப்படியே நீ இருந்தீங்கன்னா சாமியார் ஆயிடுவடா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, சாமியாரெல்லாம் ஆக மாட்டாங்க, இல்லறத்தில் இருந்து கொண்டே எம்பெருமான நம்ம வழிபடலாம், அதுதான் அவர் சொல்றாரு. நீங்களும் சுவாமியை நல்லா வழிபடலாம், அவரு நமக்கு எல்லாம் நல்லதே தான் அவர் செய்வாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க எல்லாரும் கேலி கிண்டலாவே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடம்பு முழுக்க திருநீர் பூசிட்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டே இருக்கிறியடா, அவர் உனக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கும் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஆசை, இவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த எம்பெருமான காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகணும்னு முற்படுறாரு. இவங்களெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது. இவங்களை கோயில்ல யாருமே விட மாட்டாங்க. இவங்க வெளியிலே இருந்துதான் சாமியை தரிசனம் பண்ணணும். இவர் அருகில் உள்ள கோயிலெல்லாம் வெளியில இருந்தே சிவபெருமான தரிசனம் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இவர் ஒன்றையும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகும்போது இவர் என்ன பண்றாரு, திருப்பங்கூருங்கிற அந்த ஊருக்கு இவங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமான் நல்ல ஹைட்டா உயரமா இருப்பாரு. உள்ள அந்த சிவபெருமானை பார்க்க முடியாது, மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில நின்று சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது. உடனே இவங்க கூட வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, இந்த மாட்டை பார்க்க தான் எங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தியாடா, இந்த மாதிரிதான் நம்ம ஊர்லயே சுத்திட்டு இருக்குது இல்ல, நம்மளே கூட இதெல்லாம் வளர்க்கணுமே, இதையா பாக்குறதுக்கு எங்களெல்லாம் அங்கேயிருந்து அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவரை கேக்குறாங்க. அவருக்கு அதை சொன்னோடனே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்பெருமானே, உன்னை தரிசனம் பண்ணணும்னு வந்தேன், இவங்களெல்லாம் வேற அழைச்சிட்டு வந்திருக்கேன், இந்த நந்தியம் பெருமானை கொஞ்சம் நவந்து இருக்க சொன்ன, உன்னை தரிசனம் பண்ணிட்டு நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது யார் வந்தாலும் நகர மாட்டாரு நந்தியம் பெருமான். 33 கோடி தேவர்கள் இறங்கி நின்னாலும் நந்தி இருக்கிற இடத்த விட்டு அந்த நந்திர நவர மாட்டாரு. நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவாங்கல்ல, ஏதாவது 2 பேர் பேசிட்டு இருந்தா நடுப்பர் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், நந்தி மாதிரி நடுப்பர் நிக்கிறியம்பாங்கல்ல, அது மாதிரி இருந்தவர் இவர் எப்படி நவருவாரா? இவர் என்ன சொல்றாருன்னா, நந்தனார் அதாவது வானவர்க்கும் மன்னாதி மன்னவர்க்கும் வானவர்க்கும் தானிறங்கி உண்ணா ஒடுவிடமும் உண்டனையே. அதாவது தில்லைவாழ அவங்களுக்காக அந்த பார்க்கடலை கரையும் போது அவங்களுக்காக அந்த விஷத்தை உண்டினில்லை. அது அடுத்ததா மாணிக்க வாசகர் பொருட்டு குதிரை சேவகனா ஈதுதனில் சென்றனையே, அவருக்காக குதிரை சேவகராக கூட வந்திருக்காரு. அப்படி எல்லாருக்கும் திருவருள் புரிஞ்சு இல்ல, எனக்கும் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா, கொஞ்சம் இவரை நவர சொல்ல, நான் உங்களை தரிசனம் பண்ணிட்டு நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு சுவாமியை. உடனே எம்பெருமான் இறங்கி சொல்றாரு, நந்தியன்களே, நீ கொஞ்சம் நகர்ந்து இரு, என்னோட பக்தன் என்னை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, நான் நகர மாட்டேன் அப்படிங்கிறாரு. உன்னை நவருன்னு சொன்னா இல்லையான்னு கடுமையா சொன்னோன்னே பயந்து நடுங்கி போய் நான் ஓரமா இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கும் திருப்பங்கூர் போனீங்கன்னா இந்த அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க.
நந்தியம் பெருமான் சிவனுக்கு நேரா இருக்க மாட்டாரு, தள்ளிதான் இருப்பார். நேரா இருக்க மாட்டாரு, விலகி இருப்பாரு. அந்த காட்சி இன்னைக்கு போனீங்கன்னா கூட நீங்க அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவு அருமையான காட்சி அது. இவர் போய் அதை நவந்த உடனே கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த சுவாமியை எப்படி வந்து வணங்கணும்னு சொல்லி கொடுத்து அதை வணங்குறாரு. ஒரே சந்தோஷம், குதிக்கிறார், சந்தோஷத்துல ஆடுறாரு, பாடுறாரு. தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வெளில வர்றாரு. அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளம், ஒரு பெரிய குளம் வந்து குட்டை மாதிரில இருக்கு. அதை வந்து பார்த்தோன்னே இவருக்கு மனசு கேட்கல. இதை வந்து தூர் வரணும்னா இந்த ஊர் மக்கள்லாம் பயனடைவாங்களே, இது எப்படியாவது தூர் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாரு. பண்ண உடனே எம்பெருமான் உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய மூத்த மகன் விநாயகரை அங்க வேலை செய்யற மாதிரி இந்த அனுப்பிச்சுடுறோன்னா அவர் வாலண்டியா வந்து பேசுறாரு. நான் இதை வந்து தூர்வாரி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கிடைக்கிறதோ வந்து 30 நாள் வேலை பார்த்தோன்னா 30 படி நெல்லு தான் கிடைக்கும். அப்பெல்லாம் காசு கிடையாதுல, நெல்லு தான் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, நல்லா தூர்வாரிறாரு. ஒரு 5 நாட்கள்ல எல்லாத்தையும் தூர்வாரி முடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட வந்தோடனே இவர் கூலியா நந்தனார் என்ன பண்றாரு, விநாயகர் பெருமானுக்கு 5 படி நெல்லு கொடுக்குறாரு. 5 படி நெல்லு கொடுத்தோன்னே எப்போதுமே முதல் சம்பளம் வாங்கினோடனே என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட தானே கொண்டே கொடுக்கணும். சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் காலடியில் கொண்டே வைக்கிறாரு. வச்ச உடனே அவர் சொல்றாரு, கீழே வைக்காத, காலடியில் வைக்காத, இது என்னுடைய பக்தன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லை எடுத்துக்க தலையில வச்சுக்கிறாரு. தலையில வச்சோன்னா அந்த தலையில வந்து யார், கங்காதேவி இருக்காங்களா, அந்த அம்மா வந்து தண்ணி நீர் அந்த நெல்ல சொட்டிகிட்டே இருக்கு. இதை நீங்க மனதுல வச்சுங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு, ஊருக்கு போறாரு. ஊருக்கு போனா ஒரு சிறிது நாள் கழிச்சோன்னு அவருக்கு ஒரு மனசுல வந்து தில்லையில போய் நடராஜரை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு. வந்த உடனே அவர் நினைச்சோடனே போக முடியாதுல்ல, வேலை பார்க்குற அந்த முதலாளிகிட்ட போய் அனுமதி வாங்கணும். போய் அங்க கேட்கிறாரு. கேட்ட உடனே போகணுமா, சரி போகலாம், வயலில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஏன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. மறுநாள் போறாரு. ஐயா இது மாதிரி நான் சிதம்பரம் போகணும், நடராஜரை தரிசனம் பண்ணணும். போகலாம், வயல்ல அரப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு நாளை போலான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இவர் ஊரு ஃபுல்லா நான் வந்து பிள்ளைகளை போய் நடராஜரை தரிசனம் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணாரு. அதாவது வருட கணக்குல கேட்கிறாரு. இவங்க ஊர்ல இருக்கிறவங்களாம், என்ன நந்தா பிள்ளைக்கு போய் நடராஜர் பார்க்க போலையா, நாளைக்கு போவேன், போலையா நாளைக்கு போவேன்னு இப்படி எல்லாருக்கிட்டையும் நாளை போவேன்னு சொல்லி இவர் நந்தனாருங்கிற பெயர் மறைந்து நாளை போவாருங்கிற பெயர் இவருக்கு வந்துருக்கு. அதே வந்து ஒரு மரியாதை நிமித்தமா திருநாளை போவார் அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்துருது. நந்தனாருங்கிற பெயரே மறைஞ்சிடுது அவருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து இன்னைக்கு எப்படியாவது நம்ம போய் கேட்டு நம்ம போய் தில்லையில போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, முதலாளிகிட்ட போய் கேட்கிறாரு, அனுமதி கேட்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி போகணும் ஐயா, நீங்க எப்படியாவது அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்ன. நீயும் வருஷ கணக்கா கேட்டுக்கிட்டு இருக்க, அதனால நீ நாளைக்கு போகலாம், நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணக்க பிள்ளைய கூப்பிட்டு, நமக்கு எத்தனை வேலி நிலம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. 40 வேலி நிலம் இருக்கு ஐயா அப்படின்னு சொன்ன. அப்படியா நந்தா, நீ என்ன பண்ற, அந்த 40 வேலி நிலத்தையும் நடவு நட்டு நீ போயிட்டு அப்படிங்கிறாரு. இவர் போய் வயல்ல போய் நின்று அந்த 40 வேலி நிலத்தையும் சுத்தி பாக்குறாரு. இது எப்போ உழுது விதை நெல் தெளிச்சு இது வந்து நடவு நட்டு நான் எந்த காலம் போறதுன்னு நினைச்சாரு இல்ல, அதே மயக்கடிச்சு விழுந்துறாரு. வயல்ல விழுந்த உடனே வந்து கைலாயத்துல சிவபெருமான் வந்து உமாதேவியரை கூப்பிடுறாரு. உமாதேவி கிளம்புங்க போகலாம் கீழே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்க சாமி அப்படின்னு, மேல நெல்லு முளைச்சு வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பனா நமக்கு வேலை வந்துச்சுவா, கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் உமாதேவியன் கீழே வந்து நந்தனாருக்காக 40 வேலி நிலத்தையும் நெல் வாங்கி வச்சிருந்தாங்களே, நான் முன்னாடி சொன்ன நினைவுல வச்சுங்க, அந்த நெல் வந்து இதுக்காக தான், நந்தனாருக்காக தான். அது நல்லா முளைச்சு வந்துருது. அதை நடவு நட்டுட்டு எம்பெருமான் வந்து நந்தனாருக்கு அருள் புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. இவர் கண்ணை திறந்து பாக்குறாரு பாருங்க, 40 வேலி நிலமும் நடவு நட்டு அருமையா தலைன்னு இருக்கு. அப்பதான் வந்து அவங்க முதலாளிக்கு தெரியுது, கூட இருந்தவங்க எல்லாருக்கும், அவருடைய சொந்தங்கள் எல்லாருக்கும், ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியுது இவர் எந்த அளவுக்கு எம்பெருமான் மேல பக்தியா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க சுவாமி மாதிரி. உடனே சொல்லிட்டாரு முதலாளி, நீ உடனே கிளம்பு தில்லைக்கு அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துடுறாரு. அனுமதி கொடுத்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓடிடுறாரு தில்லைக்கு. ஆனா அங்க உள்ள சாமியை பார்க்க முடியாது. எம்பெருமான் அதை மட்டும் செய்யல, வயல அவருக்கான அந்த வேலையை மட்டும் செய்யல,
பண்ணியிருக்காருன்னா, சிதம்பரத்துல இருக்கிற முக்கியமானவங்க கனவுல போய் இது மாதிரி என்னுடைய பக்தன் வருவான், நந்தன் வருவான், அவனை நீங்க உள்ள வந்து தரிசனம் பண்ண அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா கனவுலையும் சொல்லிடுறாரு. இவர் 3 பேரும் வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி எங்க கனவுல வந்தாங்கன்னு சொன்ன உடனே 3 பேர் ஒண்ணு சேர்ந்து வெளியில வந்து பார்த்தா நந்தனார் வந்து தயங்கி நிக்கிறாரு, கோயில் உள்ள நுழையறதுக்கு தயங்கி. உடனே 3 பேர் சேர்ந்து நந்தனாரை உள்ள அழைச்சிட்டு போய் அந்த நடராஜரோட முன்ன தரிசனம் பண்றதுக்கு நிக்கிறாங்க. எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறப்பயே என்ன நடக்குதுன்னா, அந்த ஜோதி ஸ்வரூபமா அவரும் கலந்துடுறாரு நந்தனார். அதாவது திருநாளை போவாருங்கிற பேர் வந்தது. நம்மலாம் சும்மா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 நாளைக்கு சொல்லுவோம், 3 நாளைக்கு சொல்லுவோம், அதோட மறந்துடுவோம். ஆனா இவர் வந்து வருட கணக்கில் நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டே இருந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு பலன். எப்போதுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அது நடக்குங்கிறதுக்கு இவருடைய வரலாறு சான்று. திருச்சிற்றம்பலம்.